நமசிவாய. தொப்புளில் கை வைத்து மந்திரம் சொல்லுங்கள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தலையில் கை வைத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியே தொப்புளில் கை வைத்து மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் கொடுத்துருப்பேன். 2 முறை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனலில் கூட ஒரு தடவை கொடுத்துருக்கிறதா ஞாபகம். இந்த தொப்புள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா நம்மளோட செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா தொப்புள் கொடியுடைய மகத்துவம், வீரியம் பற்றி எல்லாமே உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் இப்போ ஈவன் வந்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த செல் ரீஜெனரேஷனுக்கு எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்கலி. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். காரணம் என்னென்னா இந்த நேவல் சென்டர் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் பிரெயின். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஒரு முன்னோர்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்குமே அந்த நாவல் சென்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி என்ன தொடர்பு, எதுக்காக அது மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு விஷயம் செய்கிறதுனால. அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொப்புளில் விரல் வைத்து, அதாவது சுண்டு விரல் தான் வைக்கணும் சரியா. சுண்டு விரல் வச்சுட்டு நீங்கள் 2-3 விஷயம் பண்ணுறீங்க. ஒரு 32 நாள் பண்ணலாம். அந்த 32 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தேங்கி இருக்கக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நிறைய வரும். இது அப்படியே வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டோட்டலாகவே நீங்கள் லைஃப் லாங் இது மாதிரியான ஒரு 32ங்கிறது ஒரு செட், 32ங்கிறது ஒரு செட். அந்த 32 நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் தடவை செஞ்சாலும் 32, அதுக்கப்புறம் திரும்ப செஞ்சாலும் 32. எப்பெல்லாம் தேவணுமோ அப்பெல்லாம். ஆரம்பிக்க வேண்டிய நாள் புதன்கிழமை. ஆண் பெண் இருவருக்குமே, லேடிஸுக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. டோட்டலாகவே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது லேடிஸ்க்கு. நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பல காலங்களுக்கு முன்னால் என்னோட ஒரு கோர்ஸில் கொடுத்துருந்தேன். யக்ஷினி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த கோர்ஸில் வந்து கொடுத்துருந்த ஒரு வார்த்தை மந்திரம் தான் வச்சுக்கோங்களேன். இது வைப் மந்திரம். ஸோ நான் குபேரன் என்பது தான் அந்த ஒரு மந்திரம். இந்த நான் குபேரன் அப்படின்ற ஒரு மந்திரத்தினை வச்சு நாம் எந்த மாதிரியாக நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் மணி ரிலேட்டட் மேனிஃபெஸ்டேஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதற்குண்டான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தொப்புள் ரிலேட்டடாகவே வைத்து கொண்டு பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்குள்ளவுமே நிறைய மந்திரங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். மந்திரங்களே இருக்குது, வேதிக் மந்த்ராஸே இருக்குது. இந்த மாதிரியான நார்மலாக இல்லாமல் வேதிக் மந்த்ராஸே இருக்குது. நம்ம போன ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ இந்த எழுத சொல்லி இந்த ரெட் கலர் பேனால் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டிருந்தேன் 2 நாள் முன்னால். அந்த வீடியோவை பார்த்ததில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி நோய் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது கொடுங்க, நோயினால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு. இந்த நோய் ரிலேட்டடான விஷயத்திற்கு சுப்ரீம் மந்த்ரா மெத்தட், ஒரு மெத்தட் நான் வந்து பரிகார ஸ்தலம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பரிகார ஸ்தலம் சேனலில் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்கு பார்க்குறவங்க அடிக்கடி நீங்கள் போய் அதில் ஏதாவது உங்களுக்கு தேவையானது இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டா தானே அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் இது பல முறையும் சொல்லி ஆகிவிட்டது. நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு டீப் லெவல் மேட்டர்ஸ் தான் அதில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கிற மேட்டர்ஸ், இந்த பண ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்காது. பட் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ரொம்ப டீப் லெவல் மேட்டர்ஸ் அதில் போய் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் அறிந்து கொண்டாலும் சரி, கற்றுக்கொண்டாலுமே சரி, உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லெவலில் உங்களையே வந்து மற்றவங்க பார்க்குற நிலைமையிலேயே உங்களுக்கு வெகு வேகமாக உங்களுடைய அந்த ஒரு சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். காரணம் உங்களுடைய பிரெயின் லெவலில் அது ஒர்க் பண்ணும், உங்களுடைய ஆழ்மனம் லெவலில் ஒர்க் பண்ணும். ஓவராலாக உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சேனலே நம்ம வந்து ஆரம்பித்திருக்கிறது வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிடலாம். புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். லெஃப்ட் ஆர் ரைட் ஹேண்ட், நம்ம வந்து ரைட் ஹேண்ட்னா எழுதணும். நம்ம வந்து எழுதும்போது பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டு தான் வச்சுக்க முடியும். இதில் வந்து நம்ம வந்து எனக்கு நான் ஒரு டைம் லெஃப்ட் ஹேண்ட் வச்சேன், ஒரு டைம் வந்து ரைட் ஹேண்ட் வச்சேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. தொப்புள் குழியில் நம்ம வந்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழுத்தெல்லாம் வேண்டாம், நார்மலாக வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுக்குறேன்னு உள்ளே போட்டு தள்ளிட போகிறீங்க, அப்படிலாம் தேவையில்லை. ஜென்ரலாக நீங்கள் சாதாரணமாக வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த 32 அப்படின்றது நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோன்னா, வடக்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கத்திலே அமர்ந்து செய்வது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது வடக்கு பக்கத்திலே அமர்ந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு திசையை பார்க்குற மாதிரி தான் உங்களுடைய அமைப்பு இருக்கிறதுனா அதுவும் ஓகே. அல்லது வடக்கு பக்கத்தை பார்த்து செய்கிறேன், நான் வேறு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நார்த் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 5 நாள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து க்ரீன் பேனால் வந்து இந்த நான் குபேரன் நான் குபேரன் நான் குபேரன் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க.
நார்மலாக வந்து உங்களுக்கு அன்ரோல்டு பேப்பர், ரூல்டு பேப்பரா அன்ரோல்டு பேப்பரா, இது ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வெறுப்பு வந்துடும் ஒரே விஷயத்தை எல்லா வாயிலையும் சொல்லி. இப்போ போன தடவை பார்த்ததில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ரூல்டா அன்ரூல்டான்னு கேட்டார். இந்த மாதிரி அன்ரூல்டு எடுத்துக்கோங்க. நான் அன்ரூல்டு பேப்பரில் எழுதுறதுக்கு காரணம் இருக்குது. அதோட காரணம் ஏன் அன்ரூல்டுன்னு சொல்கிறீங்க, ரூல்டு அன்ரூல்டு அப்படின்னே ஒருத்தங்க கேட்டாங்க. அதுக்குவே நான் பதில் சொன்னேன், ஏன் அன்ரூல்டுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு. ஸோ அந்த அன்ரூல் பேப்பரில் நீங்கள் எழுதணும். 4 குபேரன் எழுதினா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. இதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் டைமிங் எதுவும் கிடையாது. நீங்கள் புதன்கிழமை ஆரம்பித்து டெய்லி 5 days எழுதணும். நீங்கள் வந்து இரவு நேரத்தில் எழுதுவது அப்படிங்கிறது கொஞ்சம் பலன் அதிகரித்து தர செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். 5 நாள் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கேஷ் பாக்ஸில் வச்சிடலாம். கரெக்டாக. ஸோ கேஷ் பாக்ஸில் இல்லை உங்கள் பர்ஸ்லையும் மடித்து அந்த 5 பேப்பரையும் நம்ம வந்து பர்ஸில் வச்சுக்க முடியாது. அதனால நம்ம அந்த 5 ஷீட் இருந்ததுன்னா அதை ஒன்று கொஞ்சம் வந்து பணம் வரக்கூடிய இடத்துல, அல்லது வந்து பார்த்தோம்னா ஆடை ஆபரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, ஆபரணங்களும் தான் ஆபரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, கேஷ் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலன்னு நம்ம மல்டிபிள் பிளேசஸில் வச்சிடலாம் இது. ஸோ இதில் வந்து வச்சுக்கணும். ஏதாவது மெயின் பேப்பரை மட்டும் நீங்கள் பர்ஸ்லையோ இல்லை கேஷ் வால்ட்லையோ வைங்க. நெக்ஸ்ட் 13 days நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி விரலில் வச்சுட்டு, இந்த எழுதும் போதுமே நீங்கள் ஒரு பக்கம் அந்த விரல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த சுண்டு விரல் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா 13 days வந்து நீங்கள் சாண்டிங் மட்டும் பண்ணுறீங்க, எழுத வேண்டாம். சாண்டிங் மட்டும் பண்ணுறீங்க. சாண்டிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த 13 நாளுடைய பேப்பரையும் மடித்து உங்களோட பில்லோக்குள்ளே வச்சு தூங்குறீங்க. ஜென்ரலாக அதை அப்படியே கூட விட்டுறலாம். அது மாதிரியான விஷயமா வைக்கிங்க. கடைசி 14 நாட்கள், கடைசி 14 நாளுக்கு ஃபஸ்ட்டு 5 நாள் 4 குபேரன் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 13 நாட்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வெறும் சாண்டிங் 4 குபேரன்னு ஒரே இடத்துல அமர்ந்து சொல்லுங்கள். வரப்போக சொல்லிட்டு இருந்ததுன்னா பலன் கிடைக்காது. இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எழுத உட்கார்ற நேரத்தை ஒரு நேரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. 32 டேஸும் அந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகப்படியான பலன். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இந்த சாண்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாண்டிங் பண்ணுங்கள். அது எவ்வளவு தடவை சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கவுண்ட் வச்சுக்கோங்க. 10 minutes கவுண்ட் வச்சுக்கோங்க. 10 minutes நீங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லுவதற்கு நீங்கள் முயற்சி கூட பண்ண வேண்டாம் வச்சுக்கோங்களேன். இப்போவே நீங்கள் அதை சொல்லி பாருங்களேன். இப்போ நம்ம வந்து வாயை மூடிட்டோம். அந்த 4 குபேரன் நம்ம வந்து ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு அது அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம என்ன வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால நான் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இன்றைக்கி 10 நிமிஷம் பண்ணிட்டு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி 10 நிமிஷம் பண்ணலாம். இதெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் 13 days. ஸோ ஃபைனல் 14 days அப்படின்னு இருக்குது. 32 டேஸில் வந்து ஃபைனல் 14 days இருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த நான் குபேரன் அப்படிங்கிறத கண்களை மூடி அந்த 13 days நீங்கள் சாண்டிங் பண்ணும்போதே கண்ணில் மூடிட்டு இருந்ததுன்னா அது இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்கும். சேம் தசையை பார்த்து தான் நீங்கள் வந்து செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் 14 டேஸில் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது கண்களை மூடிக்கொண்டு, இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க, மொபைல் ஏதாவது சில எழுத்துக்கள் படத்தில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3D படத்துலலாம் எழுத்துக்கள் முன்னால் வரும். இந்த ஸ்க்ரீன் சேவர்லாம் நம்ம வந்து சொல்லும்போது டெஸ்க்டாப்பில் சொல்லுவோம். ஸ்க்ரீன் சேவர்ஸ் எல்லாம் எழுத்துக்கள் முன்னால் வராமல் இந்த விஷுவலைசேஷன் பண்ணணும். நான் குபேரன், நீங்கள் தமிழாக இருந்தால் நான் இன் எழுத்துக்கள் கு பே ர இன் இந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டாம். அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சொன்னால் தப்பு இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே கூட சொல்ல வேண்டாம். கண்களை மூடி அது தானாக வருகிறதான்னு பாருங்கள். தானாக வந்தது என்றால் உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்டர்ஃபுல்லாக அது வந்து உங்களுக்கு சித்தி ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபைனல் 14 days நீங்கள் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த 32 days முடிஞ்சவொன்னே உங்கள் வேலையை பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எனக்கு நடக்கலையே, எனக்கு இன்றைக்கி நடக்கலையே, எனக்கு நேற்று நடக்குமா, நாளைக்கு நடக்குமான்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். பல்வேறு மெத்தட்ஸு ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு மாதிரியான விஷயமாக பலன் தரும் அப்படின்னு நான் 6-7 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து எல்லோருக்குமே நான் சொன்ன மாதிரியான ஒரு முறையாக செய்தால் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் மாதிரி. தகுதினா என்ன? அவங்களுடைய வாழ்நிலையா, அவர்களுடைய ஜாதியா, மதமா, அப்படி கிடையாது. அவங்க வந்து போராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையுடன் இருக்கிறது, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அவங்க வந்து சிந்திக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்களுடன் அவர்கள் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் அந்த குபேர நிலையை அடைவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பான விஷயத்தில் இது வந்து அவர்களை குபேரனாக்கி தரும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுதான் தகுதின்னு சொன்னேனே தவிர, தகுதி அப்படின்றது ஆண் பெண் ஜாதி மதம் வேற எந்த ஒரு ஏழ்நிலை கீழ்நிலை இப்படிலாம் மேல்நிலை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஹவு யூ திங்க் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை புலம்பிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, அது மாதிரியான நெகட்டிவ் செல்ஃப் டாக் எல்லாமே வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதும் சரி, செல்ஃப் டாக்கும் சரி, அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும், வெற்றியை கொடுக்காது. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட்.
நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சிவாயம்.